குருவே சரணம். நாளை அக்ஷய திருதி. ஸோ இந்த அக்ஷய திருதிக்கு நம்ம வருஷம் வருஷம் நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்வோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தங்க நகை கடைக்கு நம்ம நிறைய போவோம், நிறைய வாங்குவோம். ஏன்னா அக்ஷய திருதியை ஒரு அக்ஷயம். அந்த அக்ஷயம் அந்த பொக்கிஷத்தை நம்ம நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுவோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? பொக்கிஷம் அப்படின்னா தங்கம், பணம். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த மெட்டீரியல்ஸ் தான் ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தானே. ஸோ இது திருதியை நாளில் வர்றதுனால அக்ஷய திருதியை சொல்கிறோம். ஸோ இதை ஆக்சுவலாக அந்த காலத்தில் உணர்வுபூர்வமாக எப்படி கொண்டாடினார்கள் அப்படின்னு பார்த்தா அதனோட ஒரு ஸ்டோரி பெருசு. இந்த யூனிவர்ஸ் ஆக்சுவலி நமக்கு சொல்ல வர விஷயமும் அந்த ஸ்டோரி தான். ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோன்னா மெட்டீரியல்ஸ் பின்னாடி போவோம். எப்படின்னா பட் மெட்டீரியல்ஸ் நான் தவறு சொல்லலை. எப்படின்னா அரிசி, புளி, உப்பு, மல்லிகைப்பூ, ஸ்வீட்ஸு, ஃபைனலி ஒரு பெரிய பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால் தங்கம், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம நிறைய சேர்ப்போம். வாங்கின உடனே நம்ம மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு விஷயம் ஏற்பட்டுரும். என்னென்னு கேட்டால் நம்ம அக்ஷய திருதிக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வாங்கிட்டோம். ஸோ இப்போ வாங்கினதுனால நமக்கு பெருஞ்செல்வம் சேர்த்து கொண்டே இருக்கும். சரி, இது ஒரு பக்கம். வாங்கி சேர்த்த பல பணக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. சரி, பட் இந்த பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குது? அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குது? இந்த அக்ஷய பாத்திரம் யார்கிட்ட முதல்ல கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தாருன்னா திரௌபதி தேவிகிட்ட தான் கொடுத்தாரு. அவங்க அவங்களுக்கு அந்த செல்வம் எப்படி பெருகுச்சு? அதாவது சாப்பாடுனா சாப்பாடு பெருகும், அதில் வடை வச்சா வடை பெருகும், காசு வச்சா காசு பெருகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் ஃபாலோ பண்ணாங்க. நம்மளும் தங்கம் வாங்கலாம், மல்லிகைப்பூ வாங்கலாம், ஸ்வீட் வாங்கலாம், உப்பு வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். பட் நம்ம ஒரு விஷயம் இப்போ மறந்துட்டோம். அது மறந்ததுனால தான் அந்த அக்ஷய பாத்திரம், அந்த அக்ஷய திருதியை பல பேருக்கு பலிக்காமல் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? நாளைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் முதல்ல ஆஃபீஸுக்கு போங்க, இல்லை போகாதீங்க, லீவ் போடுங்க இல்லை போடாதீங்க, இந்த வேலையை முதல்ல செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய வேலை அதுதான். என்னென்னா, உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் இருப்பார் இல்லையா, மனிதர் இருப்பார் இந்த உலகத்தில். உங்களை இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை கை தூக்கி விட்டுருப்பார். அவருக்கு போய் என்ன வேணும்னு கேட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேபி அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு ஃபோனாக இருக்கலாம், ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், இல்லை நேரில் ஒரு ஹாய்ன்னு சொல்லியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய வாழ்க்கையை மேம்பட தேவையான அட்லீஸ்ட்டு ஒரு 1000 ரூபாய் இருக்கலாம் அன்றைய தேவைக்கு. இல்லை நிறைய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அந்த மனிதரின் சிரிப்புக்கு, வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நாளைக்கு பண்ணுறீங்கன்னா அதுதான் ஒரிஜினலான அக்ஷய திருதி. நீங்கள் உங்கள் நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறீங்க? நம்ம அந்த நன்றி சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு விஷயம் யாராவது நமக்கு பண்ணிட்டாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். பட் தேங்க்யூன்றதை நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறோன்றது தான் முக்கியம். நீங்கள் தேங்க்யூ சொல்லும் போதே உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும், இல்லை அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படியே வரும், அந்த வயிறெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் தேங்க்யூ சொல்லும் போதே. நீங்கள் உங்கள் பிறந்த குழந்தைய அப்படியே தூக்கும்போது கண்ணெல்லாம் அப்படி கலங்கியிருக்கும், எவ்வளோ அப்படியே ஆனந்தப்படுவீங்க. அதுபோல் உங்களுக்கு உதவி செய்தவர் யாராக வேணால் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். நாளைக்கு அக்ஷய திருதியை ஒருவருடைய வாழ்க்கையை முன்னேற்றியதாக இருக்கட்டமே தவிர பொருட்களை குவித்ததாக இருக்க வேண்டாம். நீங்கள் பொருட்களை ஏகப்பட்டது குவிக்கலாம், அக்ஷய திருதியை தாண்டியும் குவிக்கலாம் நிறைய. ஏன்னா தங்கம் வாங்குறதுக்கு அக்ஷய திருதியை நல்ல நாள் அப்படி நல்ல நாளை தாண்டி நிறைய நாள் இருக்குது. நான் அந்த தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு நல்ல நாள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வேணால் பாருங்கள். தங்கம் வெள்ளி அந்த நாளில் வாங்கினா மலை அப்படியே மலை மாதிரி குவிஞ்சிட்ருக்கும் தங்கம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு நாள் இருக்கும்போது அக்ஷய திருதி அன்னைக்கு ஏன் ஓடணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நன்றி உணர்வு செலுத்துவதற்கான ஒரு நாளாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அந்த பொருள் பெருகும். திரௌபதி தேவிக்கு எப்படி அந்த பொருள் பெருகிச்சுன்னா அவங்க நன்றி உணர்வோடு இருந்தாங்க. அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு அதை கொடுத்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. நாம் அதுபோல் எத்தனை பேருக்கு நாம் நன்றி உணர்வோடு இருக்கிறோம்? நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்கும். அதை முதல்ல கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எத்தனை பேருக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்திருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நாளைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட்
உணர்வு கலந்த ஒரு நன்றியை நீங்கள் தெரிவிக்கிறீங்கன்னா, அதை விட ஒரு பொன்னான நாள் உங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை. பிரபஞ்சம் உங்ககிட்ட அதுதான் எதிர்பார்க்குது. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. அந்த கம்பெனி நீங்கள் அந்த ஒரு வருடத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சதுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், சம்பளம் உயர்வு இதெல்லாம் கொடுத்தா தானே நீங்கள் அடுத்த வருஷம் ஒழுங்காக வேலை செய்வீங்க. அதே போல தான் இந்த பிரபஞ்சமும். இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி மனதார, வேறு எதையும் நீங்கள் திரும்ப கொடுக்க வேணாம். நன்றி அப்படின்ற ஒரு மனதார ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, தப்பு பண்ணால் போய் வந்து சாரி கேளுங்க, மனதார சாரி கேளுங்க. ஸோ சாரியும் நன்றியும் இது ரெண்டும் நீங்கள் வந்து மனசார கேட்குறீங்கன்னா, இதை விட ஒரு சிறந்த நாள் ஒரு சிறந்த அக்ஷய திருதியை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டாடிருக்கவே முடியாது. ஸோ தங்கம்லாம் வாங்குங்க, நாளைக்கு எல்லாம் போய் வாங்குங்க. பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் தங்கம் வாங்குறது, உப்பு வாங்குறது, மல்லிப்பூ வாங்குறது, ஸ்வீட் வாங்குறது, அப்படி வாங்குறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை செய்து மனமாற செய்யணும். அதை ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஃபீலிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதை ஃபீல் பண்ணாமல் சும்மா வந்து வழக்கம் போல் ஃபோன் பண்ணி தேங்க்யூன்னு சொல்கிறதுனால வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் எப்போ மனமாற உங்கள் கண்ணு கலங்கி அவங்க என்னெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சாங்களோ அதை யோசித்து நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். இந்த அக்ஷய திருதியை நாளில் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு பொன்னான நாளாக அமையும். ஸோ இந்த அக்ஷய திருதியை முதல்ல நன்றிக்கும் மன்னிப்பிற்கும் முதலிடம் கொடுத்து பொருட்களுக்கு அடுத்த ஒரு இடம் கொடுங்கள் என்பது தான் என்னுடைய ஒரு விஷயம். ஸோ நாளை வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல, நாளை வந்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.